வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆலயங்கள் அருட்கூடங்கள், தமிழர் கட்டிடக்கலையின் சிகரங்கள், தெய்வீக திருத்தலங்களை கண்ணால் காண்பதே பேரின்பம் அடியவர்க்கு. அந்த வகையில் இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக. இந்திய துணைக்கண்டமே புண்ணிய பூமியாக சிறப்பிக்கப்படுகிறது. அதிலும் தென்னகமே ஞான பூமியாக கருதப்படுகிறது. இங்கேதான் ஏராளமான கோவில்கள், ஏராளமான ஞானாசிரியர்கள், ஏராளமான தெய்வ திருவிளையாடல்கள். ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு. அவற்றை பார்க்கும் வகையில் இன்றைய நிகழ்ச்சியில் என்ன ஆலயம், என்ன சிறப்பு என்று பார்ப்போமா? காஞ்சி காஞ்சி என்று எவன் கூறுகிறானோ அவனிடமிருந்து யமன் பயந்து ஓடுவான். காசிக்கு இணையான முத்தித்தலமான காஞ்சிபுரத்திலும் அதை சுற்றிலும் ஏராளமான திருக்கோயில்கள் உள்ளன. காஞ்சி என்ற சொல்லிற்கு முற்காலத்தில் பெண்கள் இடையில் அணியும் அணிகலன் என்று பொருள். பூமியாகிய பெண்ணிற்கு மத்திய பகுதியில் ஒரு அணியாக விளங்குவதால் இவ்வூர் காஞ்சி. சான்றோர் நிறைந்த நிலம் என போற்றப்படும் காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவாசி செல்லும் பாதையில் 13 கிலோமீட்டர் தொலைவில் மாமண்டூர் என்ற கிராமத்தில் இந்த வைணவ திருத்தலம் அமைந்துள்ளது. சுந்தரவல்லி தாயார் உடனுரை ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோயில் பழமைக்கு சான்றாக இவ்வூரில் மையப்பகுதியில் திகழ்கிறது. 14ஆம் நூற்றாண்டு காலத்தில் இத்திருக்கோயிலுக்கு அரசர்கள் செய்த கைங்கரியம் பற்றிய கல்வெட்டுக்கள் கிடைத்துள்ள நிலையில் இந்த திருக்கோயிலில் கல்லால் ஆன கொடிமரம் தமிழர்களின் கலையறிவுக்கு பெருமை சாற்றிக் கொண்டிருக்கிறது. மா என்றால் செல்வம், செல்வத்திற்கு உரியவள் மகாலட்சுமி, பெரிய என்று பொருள். ஸ்ரீமன் நாராயணன் சுந்தரவல்லி தாயாரை தனது மடியில் அமர்த்தி கொண்டபடி கோலம் கொண்டதால் இந்த திருவூர் மாமண்டூர் என்று பெயர் வந்திருக்கலாம் என்று செவிவழி செய்தி கூறுகிறது.
தாயார் மகாலட்சுமி தனியாக சன்னதி இருக்குது. சுந்தரவல்லி தாயார்னு தாயார் திருநாமம். சுந்தரம்னாலே அழகு என்று பேர். நல்ல அழகான தாயார். தாயார்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மனசில் நினைத்து இந்த சாமி தாயாரை சேர்த்தாலே நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் போகும், நம்மளுடைய எண்ணங்கள்லாம் நிறைவேறும். அப்படியாப்பட்ட தாயார். இந்த கோவில் 14ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோவில். அதுக்கப்புறம் நரசிம்ம பல்லவர் காலத்தில் இந்த கோவில் விசேஷமாக பூஜைகள்லாம் நடந்திருக்கு. இந்த கோவிலில் 3 திருவிழா விசேஷமாக நடக்கிறது. ஜனவரி 26ஆம் தேதி சுவாமி புறப்பாடு விசேஷமாக நடக்கிறது. அதுக்கப்புறம் கலியன் சாத்து முறை அப்படின்ட்டு கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் நடக்கிறது. அதுக்கப்புறம் ஐப்பசி மூலத்தில் மணவாள மாவன் சாத்து முறை நடக்கிறது. நவராத்திரி 10 நாள் விசேஷமாக நடக்கிறது. எல்லாரும் ஒன்று சேர்ந்து இங்கே கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினாங்க. அதுக்கு ஒரு காரணம் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் எல்லாரும் அரவணைத்து இந்த கோவிலில் கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணதுனால அரவணைக்கும் ஆஞ்சநேயர்னு அந்த ஆஞ்சநேயருக்கு பேர் சூட்டப்பட்டுள்ளது. இத்திருக்கோவிலை பற்றிய என்னென்ன தகவல்கள் நமக்காக காத்திருக்கிறது என்பதை காணலாம் வாருங்கள். திரு என்றாலே அழகு, அழகுடையவள் என்பதால் திருமகள். திரு என்றாலே செல்வம், செல்வம் உடையவள் என்பதால் லட்சுமி. உலகின் எல்லா செல்வங்களுக்கும் அவளே அதிபதி என்பதால் அவள் மகாலட்சுமி எனப்படுகிறாள். இந்த திருக்கோயிலில் எழுந்தருளியிருக்கும் சுந்தரவல்லி தாயார் பெயருக்கேற்றாற்போல் எப்பொழுதும் தனி அலங்காரங்களுடன் காண்போரை கவரும் வண்ணம் அருள்மயமாக காட்சியளிக்கிறார். இந்த சுந்தரவல்லி தாயார் சன்னதியில் மனமுருகி வணங்கினால் மகப்பேறு இல்லாதவர்களுக்கு உடனடியாக மகப்பேறு நிகழும் என்று நம்பி வந்து அருள் பெற்றவர்கள் நம்பிக்கையோடு சொல்கிறார்கள். சுந்தரவல்லி தாயார் உடனுரை லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோயிலில் ஆஞ்சநேயருக்கு என்று தனிச்சன்னதி இருக்கிறது. இத்திருக்கோயிலின் திருச்சன்னதியில் ஆஞ்சநேயரை வந்து வழிபட்டு திரும்பினால்
சகலவிதமான சிக்கல்களும் விலகும், சௌபாக்கியம் கூடும் என்கிறார்கள். இதனாலேயே இந்த ஆஞ்சநேயரை அரவணைக்கும் ஆஞ்சநேயர் என்று போற்றப்படுகிறார். நரசிம்ம வடிவங்களில் மிக முக்கியமான வடிவமாக சொல்லப்படுவது லட்சுமி நரசிம்மர் வடிவமே. சொந்த சுரூபமான ரூபத்தில் விளங்கும் இந்த லட்சுமி நாராயண பெருமாளை வணங்கினால் வாழ்வில் வளமும் சுகமும் பெருகும் என்று கூறுகிறது தலபுராணம். இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். எண்ணிலடங்கா பாடல்களை அருணகிரிநாதர் பாடியிருந்தாலும் நமக்கு கிடைத்திருப்பது 4 விழுக்காடு பாடல்களே. ஒவ்வொன்றும் அருட்முத்து போன்றவை. இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல், என்ன விளக்கம் என்று பார்ப்போமா? எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. சேல்வாங்கு கண்ணியர் எனும் கந்தர் அலங்கார பாடல் அருணகிரிநாத சுவாமிகள் தன் மனதை நோக்கி பாடியதைப் போன்று அமைந்த பாடல் இது. இவர் ஏன் அவ்வாறு அமைத்தார் என்பதை பாடலை பார்த்துவிட்டு பிறகு பார்ப்போம். சேல்வாங்கு கண்ணியர் வண்ணப்பயோதரம் சேர எண்ணி மால் வாங்கி ஏங்கி மயங்காமல் வெள்ளி மலையெனவே கால் வாங்கி நிற்கும் களிற்றான் கீழத்தி கழுத்தில் கட்டும் நூல் வாங்கிடாது அன்று வேல் வாங்கி பூங்கழல் நோக்கு நெஞ்சே. பாடலின் தொடக்கத்தில் பெண்ணாசை கூடாது என்பவர் பாடலின் முடிவில் மனதை நோக்கி ஏன் அவ்வாறு சொல்ல வேண்டும்? தன் நெஞ்சை சொல்லி. மகான்கள்கிட்ட ஒரு விசேஷம் என்ன என்றால், அவர்கள் நேருக்கு நேராக அப்பா வா உனக்கு நான் உபதேசம் செய்கின்றேன் ஒரு காலம் சொல்ல மாட்டார்கள். அவர் ஆதிசங்கராக இருந்தாலும் சரி, அருணகிரிநாதராக இருந்தாலும் சரி, தாய்மான சுவாமிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் தங்களுக்கு தாங்களே உபதேசம் செய்து கொள்வதைப் போல அங்கே உபதேசம் செய்வார்கள். அதை நுணுகி ஆராய்ந்து கடைபிடிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. எத்தனை விதங்களில் கற்கினும் கேட்கிலும் என் இதயம் தான் ஒடுங்கவில்லையே என்று தாய்மான சுவாமிகள் பாடியிருக்கின்றாரே, அவருடைய இதயமா ஒடுங்கவில்லை? நமக்கு அறிவுறுத்துவதற்காக. அதன் போல இந்த இடத்தில் அருணகிரிநாத சுவாமிகள் தன் நெஞ்சை நோக்கி சொன்னதைப் போல இப்பாடல் அமைந்திருந்தாலும் நமக்கு எச்சரிக்கை விடுக்கக்கூடிய பாடல். பாடலின் தொடக்கத்தில் பெண்ணாசை கூடாது என்று சொன்னார் என்று பார்த்தோம் அல்லவா? இதை வாரியார் சுவாமிகள் மிகவும் அழகாக எளிமையாக நயம்பட சொல்லுவார். மகாபாரதத்திற்கும் ராமாயணத்திற்கும் என்ன வித்தியாசம்? வாரியார் சுவாமி கேட்குறார். யாரும் பதில் சொல்லலை. வாரியார் சுவாமிகள் எளிமையாக சொன்னார். ஒரு வித்தியாசமும் கிடையாது, ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம் பாரதத்துக்கும் ராமாயணத்துக்கும். நமக்கு புரிய மாட்டேங்கிறதே. அழகாக சொன்னார் வாரியார் சுவாமிகள். ராமாயணம் என்பது பெண்ணாசையின் விளைவு, மகாபாரதம் என்பது மண்ணாசையின் விளைவு. அங்கு பெண், இங்கு மண், ஒரே ஒரு எழுத்துத்தான் வித்தியாசம். என்ன எளிமை, என்ன எளிமை! கை நாட்டு பேர்வழியிடம் கூட தமிழில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஞான தகவல்களை அள்ளி அள்ளி கொட்டியவர். வாரி வாரி யார் கொட்டினார்களோ அவரைத்தான் வாரியார் சுவாமிகள் என்கின்றோம் நாம். அப்படிப்பட்ட இந்த எச்சரிக்கையை நமக்கு விடுத்து விட்டு அடுத்த வரியிலேயே வெள்ளிமலை எனவே கால் வாங்கி நிற்கும் களிற்றான். என்ன தமிழ! வெள்ளை வெளிர் என்று மலைகளைப் போல 4 கால்களை கொண்டு அந்த ஐராவத யானை தேவேந்திரனுடையது. அதனுடைய உரிமையாளன் தேவேந்திரன், அவன் மனைவி இந்திராணி. கழுத்தில் கட்டும் நூல் என்றால் திருமாங்கல்யம் என்பது பொருள்.
இது ஏதோ நாம் நினைத்து கொண்டிருப்போம் சூரசம்ஹாரத்திற்காக முருகன் வந்தார் என்று. அது அல்லவாம். இந்த அலங்கார பாடலில் மட்டுமல்ல, அருணகிரிநாதல் வேல் விருத்தம் மயில் விருத்தம் எல்லாம் சொன்னதாக பார்த்திருக்கிறோம் அல்லவா? அங்கும் தொடக்கத்தில் சொல்கின்றார், இந்திராணி மங்கல்ய தந்து ரட்சாபரண ஈகல் வேல் வினோதன் அருள் கூர் என்று அங்கும் வருகின்றது. கந்தபுராணத்தை கேட்பவர்கள், கந்தன்கடியை தொழுபவர்கள் என்றென்றும் சுமங்கலைகளாக இருப்பார்கள் என்பது அருணகிரிநாதருடைய அருள்மயமான வாக்கு. கந்தபுராணத்தை நுணுகி ஆராய்ந்து படித்தவர்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் பார்வதி கல்யாணம், முடிவு வள்ளி கல்யாணம். அப்போ என்ன அர்த்தம்? முழுவதுமே மங்களகரமான நிகழ்வு என்பது பொருள். அதன் காரணமாகத்தான் இங்கு இந்த பாடலில் சொல்லும் பொழுது, இந்திராணி அவ கழுத்தில் கட்டும் நூல் வாங்கிடாது அன்று வேல் வாங்கி. வேல் வாங்கி என்றால் வேல் வாங்கி என்பது பொருள் அல்ல, தெரிகிறதா? இடிதாங்கி குடிதாங்கி முடிதாங்கி என்னெல்லாமும் சொல்கின்றார்களே, விழி பெயர். அதுபோல இந்த இடத்தில் வேல் தாங்கி என்றால் அந்த வேலை தாங்கி இருக்கக்கூடிய முருகப்பெருமான், அவனுடைய திருவடியை நோக்கு நெஞ்சே என்கின்றார். பெண்ணாசையையும் இந்திரனுடைய தகவலையும் இணைப்பதற்கு உள்ள காரணம் என்ன என்பதை அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். அந்த ஆறுமுக வள்ளல் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை நமக்கு அருளும்படி வேண்டுவோம். அவன் அருள்வான். என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்களை நல்வழிப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.